காலடி தடையும் பின்வாசல் நிலைக்காலை தாண்டி புழக்கடை பக்கம் சென்றது. தோட்டத்து மண் தரையில் பாதி தெரிந்தும் மீது தெரியாமலும் ஒரு மேடான இடத்தில் சுத்தமாய் முடிந்து போனது. ரீனா, அந்த மேடுதான் பாட்டி சமாதி. ராஜேந்திரன் பின்னாலிருந்து சொல்லவும் ஆமோதிப்போடு அவனை பார்க்க திரும்பியவள் யதார்த்தமாய் கழுத்தை உயர்த்துகிறாள். வீட்டின் பின் சரிவின் ஓட்டு பகுதி மேல் மச்சு பகுதியின் பால்கனி பகுதி, அதன் மேல் அச்சு அசலாக கீழே புகைப்படத்தில் பார்த்த அதே புல்லாக்கு பேச்சு, துளியும் இமைக்காத விழிகளோடு. ரீனாவின் இதயம் அந்த நொடியில் வாய் வழியாக வெளியே வர பார்த்தது. மாடியில் தெரிந்த பாட்டி உருவம் ரீனா வயிற்றில் பயபலமாக எதிரொலித்தது. வினாடிகளை வீணாக்காமல் அலறினாள். ராஜேந்திரனும் திரும்பி பார்த்தான். என்ன நண்பர்களே, முழு கதையும் கேட்கணுமா? கதைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி முழு கதையும் கேளுங்க.